நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குச்சிவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். இப்போ வந்து குச்சிவள்ளி கிழங்க தோல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை வந்து நான் வந்து ஸ்லைஸ் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இதை நாங்கள் வந்து மிக்சியில் தான் போட போகிறோம். நீங்கள் வந்து வாழைக்காய் சீவுறதுலேயே போட்டு சீவி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதை போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இதை நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதுவில் இந்த மாதிரி தான் ஸ்லைஸு. இங்கே பாருங்கள், இது ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டுடலாம். இப்போ ஜிப்ஸு போட்டுடலாம். இப்போ வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிழங்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றாவே போடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க. ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க. தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து எல்லாமே வேகும். திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்லேயே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் நீட்டாக போட்டுக்குங்க. அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ நான் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 1/2 கிலோ கிழங்கு வாங்கின்னு வந்தால் கூட நம்ம வந்து அது நிறையா இருக்கும். மறுபடியும் இன்னொரு இது போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடலாம். ரொம்ப நேரமும் எடுக்காது. இது நமக்கு வந்து இது கொஞ்சம் கவனமாகவும் போடுங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வெடிக்கும். அது கையில் எண்ணெய் பட்டுடும். இது கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடும். உடனே திருப்பி போட்டுருங்க. இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு தான். பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வரப்போ எதுவுமே இல்லைன்னா ஒரு கிழங்கு எடுத்து போட்டு அழகாக சீவி இந்தமாரி போட்டால 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். எடுத்துக்கிறேன். இப்போ மொறுன்னு வந்துருக்குது. எடுத்து போடுறப்ப சத்தம் கேட்குதுங்க. செமையாக இருக்குது. இப்போ இதேமாரியே வந்து இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது. நான் 2 கிழங்கு தான் போட்டேன். எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது தனியாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் ஒன்றா போட்டோம்னா ஒரு இதுவில் உப்பு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு இதுவில் மிளகாத்தூள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்தமாரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தூவி விட்டுறேன். தூவி விட்டு ஒரு குலுக்கு குலுக்கி வைக்கிறேன் நான். இப்போ நம்மளுடைய சிப்ஸு தனி மிளகாய் தூள்லாம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி வந்துருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இது எப்படி வந்துருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. பாய்.